பொதுவாகவே பாவக்காய் அப்படின்னு சொன்னாவே யாருக்குமே பிடிக்காதுங்க. அதுவும் பயங்கர கசப்பாக இருக்குன்னு சொல்லி சின்னவங்கலேருந்து பெரியவங்க கூட, ஏன் சுகர் இருக்கிறவங்க கூட வந்து பாவக்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும். அது இல்லாமல் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை சும்மா பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 கரண்டி ஸ்பூன் அளவில் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட வந்து பூண்டு ஒரு 10 பல் இடித்து போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேங்காயும் போட்டுக்கோங்க. நல்லா நைஸாக ஃபைனாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா பொடி பொடியாக இருக்கும். எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் வந்து நல்லா வந்து வறுத்துருங்க. லைட்டாக அது நல்லா ஒரு முறன்னு வரும் பார்த்திங்க, அந்த பதத்துக்கு வறுத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி வறுத்தாதான் அந்த கசப்புத்தன்மை வந்து நமக்கு நல்லா கம்மியாகிடும். அதோடு வந்து சிம்பிளுங்க, அந்த பொடி வந்து அதை போட்டுருங்க. அவ்வளோதாங்க, மேட்ரே முடிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு திறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நொரன்னு இருக்கும். அந்த அரைச்ச பவுடர் நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக பெரட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ண அதில் வந்து நல்லா கலரும் சேஞ்ச் ஆகும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துலேயும் சாப்பிட்லாம், ரசம் சாதம் சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.